வண்டியில விடுற புகையெல்லாம் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் கேஸ் இதெல்லாம் எடுத்துக்கும். சப்போஸ் மரம் இல்லை, அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகும்? எங்கே போகும்? நம்மள்ட்ட எப்படி திருப்பி வரும்? வெளியிடுற இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த நைட்ரஸ் ஆக்சைடு, இந்த மாதிரி வாயுக்கள்லாம் அது எடுத்துக்கும். அது இல்லை அப்படின்னா அந்த வாயுக்கள் எல்லாம் வெளிமண்டலத்துக்கு போயிட்டு அப்படியே அங்கங்கே நிற்கும். அது என்ன செய்யும்னா சூரிய கதிர்களை அப்சர்வ் பண்ணி ஹீட்டை இன்டியூஸ் பண்ணும். இந்த ஹீட் தான் வந்து குளோபல் வார்மிங்காக மாறும். இந்த குளோபல் வார்மிங்னா அந்த கிளேஷியரை வந்து மெல்ட் பண்ண வைக்கும். அந்த கிளேஷியர் மெல்ட் ஆகுறது தான் நிலச்சரிவு, பனிச்சரிவாக மாறும். அந்த பனிச்சரிவாக மாறுறது திடீர்னு வெள்ளம் வர அபாயங்கள் ஏற்படும். அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் எல்லாம் கலந்து போய் வரும். வர்றதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸை பாதிக்கும். இப்போ பாருங்க, ஒவ்வொன்றும் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அப்போ நம்ம மரத்தை, காடுகளை அழிக்கக்கூடாது. காடுகள் இருக்கணும், இருந்தாதான் சாயில் எரோஷன் ஆகாமல் இருக்கும். சாயில் எரோஷன் மண் அரிப்பு இல்லாமல் இருந்தாதான் ஃப்ரெஷ் வாட்டரில் போய் அந்த கழிவுகள்லாம் சேராது. நம்மளுடைய சுத்தமான நீர் ஆதாரம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அதனால மரத்தை அழிக்கக்கூடாது. மரத்துடைய வேர்கள் வந்து சாயில் எரோஷனை கட்டுப்படுத்தும். இந்த பனை மேம்பாட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனையை பற்றி யாருக்காவது தெரியுமா? பனை மரத்தை பற்றி, பனை மரத்தின் நன்மைகள் தெரியுமா? தரும், பனம் பழம் தரும், பனம் குருத்து தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு காரியத்தை அது பண்ணுது, நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது. அதோடைய வேர் இருக்கு இல்லையா, தண்ணீர் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, எங்கனக்குள்ள ஊத்து இருக்குங்கிறது அந்த வேருக்கு தெரியும். அங்கே கொண்டு போய் அழகாக சேகரித்து வச்சிருமா. மண் அரிப்பு அப்படியே தடுத்துருமா. அதோடைய வேர் வந்து அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நிலச்சரிவு ஏற்படாது. அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே வாட்டர் ஸ்கேர்சிட்டியே வராது, தண்ணி பற்றாக்குறையே வராது. அந்த அளவுக்கு அது பாதுகாக்குது. ஸோ நம்மளுடைய இயற்கையானது ஒவ்வொரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட தாவரங்களாக இருக்கட்டும், நம்மளை தவிர ஜீவராசிகளாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணுமோ அதை அப்படி பாதுகாத்துட்டு இருக்கு. நம்மளை தவிர நாம் என்ன செய்யறோம்னா அதை பயன்படுத்திக்கிட்டு மட்டும் இருக்கும். அதன் மேலே ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் பயன்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கும். திடீர்னு கேப்டவுன் மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்வோம்? அதனால இனிமேல் தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும். சரிங்களா? சிக்கனமாக பயன்படுத்தணும், சேமிக்க கற்றுக்கணும் தண்ணீரை. இந்த மாதிரி நிறைய மரங்கள் நடணும். பனை, உங்களுடைய விவசாய தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா வரப்போரங்களில் இந்த பனைகளை நட்டு வைக்க சொல்லுங்க. அதெல்லாம் மண் அரிப்பை தடுத்து நிறுத்தும், வாட்டர் டேபிளை இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் சொல்லுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க.